அண்மை செய்தி மணல் விற்பனை தொடர்பாக அமலாக்கத்துறை அனுப்பிய சம்மனுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. தனியார் நிறுவன பங்குதாரர்களுக்கு இடி அனுப்பிய சம்மனை செயல்படுத்த தடை விதித்தது சென்னை உயர்நீதிமன்றம். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மணல் விற்பனை தொடர்பாக அமலாக்கத்துறை அனுப்பிய சம்மனுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. தனியார் நிறுவன பங்குதாரர்களுக்கு இடி அனுப்பிய சம்மனை செயல்படுத்த தடை விதித்தது சென்னை உயர்நீதிமன்றம். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மணல் விற்பனை தொடர்பாக அமலாக்கத்துறை அனுப்பிய சம்மனுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. இதை பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராம்ஜியிடம் கேட்கலாம். வணக்கம் ராம்ஜி, கூடுதல் விவரம் என்ன? தமிழ்நாட்டில் உள்ள மணல் குவாரிகள்ல தற்போது மணல் அள்ளி விற்பனை செய்வது தொடர்பாக அமலாக்கத்துறை அந்த மணல் விற்பனை வியாபாரிகள் மீது ஒரு வழக்கு பதிவு செய்து அவனுக்கு ஒரு சம்மன் அனுப்பியது. இது குறித்து விசாரணைக்கு ஆஜரமாக ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கும் அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பப்பட்ட நிலையில இதனை எதிர்த்து தமிழ்நாடு அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவை கடந்த முறை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு எதிரான அமலாக்கத்துறை அனுப்பிய சம்மனுக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவு பிறப்பித்தார்கள். இந்த வழக்குல இந்த தனியார் மணல் உரிமையாளர்களான RS கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனத்தின் பங்குதாரர்களான சென்னையை சேர்ந்த ராஜ்குமார், புதுக்கோட்டையை சேர்ந்த சண்முகம், ராமச்சந்திரன் மற்றும் திண்டுக்கலை சேர்ந்த சௌத்திரம் ஆகியோருக்கு அமலாக்கத்துறை ஒரு சம்மன் அனுப்பியிருந்தது. இந்த சம்மனை ரத்து செய்ய கோரி மூவரும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார்கள். இந்த மனுவானது நீதிபதிகள் S. சுந்தர் மற்றும் நீதிபதி சுந்தர் மோகன் அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது இந்த மனுதாரர் சார்பாக, அதாவது இந்த மணல் வியாபாரிகள் மனுதாரர் சார்பாக அமலாக்கத்துறை வழக்கில் தங்களின் பெயர் சேர்க்கப்படாத நிலையில சம்மன் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அவசர கதியில அமலாக்கத்துறை இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டதாகவும் இந்த மனுதாரர் சார்பாக நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை எதிர்ப்பாக ஒரு வாதங்களை வைக்கப்பட்டது. அதே போல அமலாக்கத்துறை சார்பாகவும் நீதிமன்றத்தில் வாதங்கள் வைக்கப்பட்டது. இந்த இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் வழக்கின் தீர்ப்பை தேதிக்காமல் தள்ளி வைத்த நிலையில இந்த வழக்குல இரண்டு நீதிபதிகள் இந்த தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள். அந்த தீர்ப்புல அமலாக்கத்துறை இந்த மணல் உரிமையாளர்கள், அதாவது மணல் உரிமையாளர் மீது அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியதற்கு தடை விதித்து அந்த சம்மனுக்கு தடை விதித்து உத்தரவு பிறப்பித்திருக்காங்க. அதே போல மறு உத்தரவு முறை வரை அந்த சம்மன் செயல்படுத்த தடை விதித்தும் உத்தரவு பிறப்பித்து இந்த இரண்டு நீதிபதிகள் தற்போது உத்தரவு பிறப்பித்திருக்காங்க. தனியார் நிறுவன பங்குதாரர்களுக்கு அமலாக்கத்துறை அனுப்பிய சம்மனை செயல்படுத்த தடை விதித்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். இதை பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்கியதற்காக நன்றி ராம்ஜி.